Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 26/3/2025 வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் கம்பெனியோட இந்த மாதத்தோட 4வது வாரம் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் 4th week ரிசல்ட் வந்துட்டு 286, போன வாரம் 264, வந்து இன்றைக்கி புதன்கிழமை ரிசல்ட் வந்து 725 வந்திருக்கு. இப்போ வந்து மார்க் பண்ணி நம்மளோட ஃபாலோயிங் கேல்குலேஷன் 1 by 1 பார்த்துடலாம். எல்லா வாரம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். ப்ளஸ் வந்துட்டு போன மாதம் 286ஓட மெயின் கேல்குலேஷன் ஆல் போர்டு எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு இன்றைக்கி உண்டான சிறந்த கெஸிங்கை மார்க் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த்து இதே வாரம் 286, அதுக்கடுத்த வாரம் 885, அதுக்கடுத்த வாரம் 349, போன வாரம் 264, இன்றைக்கி புதன்கிழமை ரிசல்ட்டு 725. இல்லை லாஸ்ட் மந்த்து நம்மளோட 4th week அதுதான் மெயின் ரூட்டு, அந்த ரூட் படி தான் ஃபாலோ ஆகும் நாளைக்கு. ப்ளஸ் அதை மார்க் பண்ணுவோம். 286க்கு ஒரு நாள் முன்னாடி புதன்கிழமை ரிசல்ட் வந்து 865. ஓகே, இங்கே வந்து க்ளூ நம்பரோட பிசி 21க்கு இங்கே வந்து +1 ஃபாலோ ஆகிருக்கு. அதாவது 21க்கு அடுத்து 32, அது வந்து 33 முடியாது, 34, 35, 36ன்னு போய் முடிஞ்சிருக்கு. அதாவது 21, அதுக்கடுத்து வந்து 31. அதாவது ஒரு போர்டு ஃபாலோ ஆச்சுன்னா சிம்பிளாக இப்படி முடியும். நம்ம ரெகுலர் கால்குலேஷன் 21க்கு அடுத்து 32, 3ன்றது பவரில் வந்து நமக்கு 8ன்ற மாதிரி பி போர்டில் வந்துச்சு. 32 ஒரு 35ன்னு முடியணும், இல்லை 36ன்னு போன மாதம் முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே வந்து 32க்கு 36ன்னும் போது 236 இருக்குது. அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவராகவும் போன மாதம் அப்படி தான் இருக்குது. மற்ற நம்பர் டேரெக்டாக வந்துச்சு 286. ஓகே, இப்போ வந்து இதே ரூட்டில் 725, 31க்கு அடுத்த நம்பர் 42 வந்து 45ன்னு முடியாமல் 46ன்னு முடியுதுன்னு வச்சுப்போம். இப்போ 46ன்னு முடியும் போது அதே ரூட்டில் வந்ததுன்னா இந்த 46 வந்து நாளைக்கு 96ன்னு வரணும். அதே 2 தான் வந்து இங்கேயும் இருக்குது, 296ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை இது வந்து ஏதாவது ஒரு போர்டு பவருக்கு ஒரு மாதிரி வந்ததுன்னா ஒரு 46ன்ற மாதிரி வரலாம். ஓகே, போன மாதம் வந்து 36க்கு 86 வந்துடுச்சு. நமக்கு 46க்கு 96, இல்லை டேரெக்டாக 46ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 நம்பர் வந்து இப்படி மேட்ச் ஆகி வரலாம். பி போர்டு வந்து இங்கே 2, அடுத்து வந்து 3 8 வரணும், அதுதான் வந்திருக்கு. அதே மாதிரி 3க்கு அடுத்த நம்பர் 4 9 வரணும், அது வந்து நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ போன வாரம் இந்த ரூட் ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்தா போன வாரம் சேம் போர்டு ஃபாலோ ஆகிருக்கு. போன வாரம் வந்து 315 வந்து புதன்கிழமை வந்தது. சேம் போர்டுனா இன்றைக்கி ரிசல்ட்டோட பி போர்டு நாளைக்கு ஃபாலோ ஆகும்போது அது சேம் போர்டாக பி போர்டு ஃபாலோ ஆகும். 15ல் 1, அடுத்த நாள் அப்படியே வந்து மற்ற போர்டு இல்லாமல் சேம் 1ஓட பவர் நம்பர் 6ன்றது 64ன்னு வந்துச்சு. அப்போது க்ளூ நம்பரில் -1ல் போகும். சேம் போர்டு ஃபாலோ ஆகுதுன்னா 21க்கு அடுத்து 10. நான் வந்து ஒரு 18 போன வாரம் வந்து ஒரு 18ன்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 18 63ன்றது தான் வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்தது. நான் வந்து அதுவே வந்து 19 64ன்ற மாதிரி -1, அதாவது 21 10 19 அப்படி முடிஞ்சிச்சு. 19க்கு 2 போர்டும் பவர் 64, ரிசல்ட்டு 264. ஓகே, இப்போ இந்த ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா 31 நமக்கு இருக்குது. அங்கே -1 ஆச்சு 31க்கு. அப்போ இங்கே -1னா 20, அதுலேருந்து -1னா 29ன்னு வரும். நான் 29 வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு 50-50 இருக்குது. நாளைக்கு வந்து 31 20 28 அல்லது 27ன்னு போய் முடியறதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ வந்து இது வந்து 28 27ன்னு முடிஞ்சுதுன்னா இந்த 27 வந்து ஒரு 72ன்னு வரலாம். ஓகே, அப்படி வந்ததுன்னா
972ன்ற ஒரு நம்பர் வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது போன வாரம் ரூட்டில் கொஞ்சம் மேட்ச் பண்ணதில் எனக்கு அப்படி வருது. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம அதுக்கு அடுத்த வாரம் ரூட்டும் எடுத்துருவோம். 794 வந்து புதன்கிழமை வந்திருக்கு போன மாதம். நம்மளோட மெயின் வீக்குக்கு அடுத்த வாரம் இங்கே 55, அடுத்த நாள் வந்து 85 வந்துச்சு. 55க்கு பழைய கால்குலேஷன் 30ன்றது அப்படியே வந்துச்சு 85. நாளைக்கு வந்து அந்த 30 கால்குலேஷன் ஃபாலோ ஆச்சுன்னா 31க்கு 30, 61. இந்த 61ன்ற நம்பர் வந்து நாளைக்கு வரலாம். அப்படி 61ன்னு வந்ததுன்னா இங்கே வந்து 3, அது பவரில் 8ன்னு வந்து 85ன்னு வந்துடுச்சு. நமக்கும் இங்கே 3 இருக்குது. அதே பவரில் வந்து 8ன்னு வந்ததுன்னா 861ன்ற மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 4 நம்பர் வந்து நாளைக்கோட கெஸ்ஸிங் எனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் இங்கே 2, அடுத்த நாள் +1, 3, 8 வரணும். 8 வந்து வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் வந்து 5 வந்து ப்ளஸ் ஆகலை, டேரெக்டாக வந்துச்சு. அதுக்கு அடுத்த வாரம் 5 -1ல் 4, 9 வரணும். 2 போர்டு வந்துச்சு. போன வாரம் 2, அதே -1ல் 1, 6 வரணும். 64, 6 வந்துச்சு. இப்போ நமக்கு வந்து 3. போன மாதம் +1 ஆயிருக்கு. நடுவில் சில வாரங்களில் -1 ஆயிருக்கு. இப்போ வந்து 3 வந்து நாளைக்கு சென்டர் போர்டில் 3 இருக்குது. +1 ஆச்சுன்னா 4, 4, 9 வந்து நாளைக்கு ஆல் போர்டில் போன மாதத்தோட ரூட்லேயே நம்ம மேட்ச் பண்ணதில் 4 அல்லது 9 வந்து ஆல் போர்டு நம்பர். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட 4th வீக்கோட மெயின் ரூட்டில் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ண நம்பர் வந்து 46 மேட்ச் பண்ணோம் இல்லையா? அது வந்து நம்ம மேட்ச் பண்ண நம்பரில் வந்துட்டு 296 ஆர் 246. இது வந்து நம்ம போன மாதம் ரூட்லேயே வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படியே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து 972 ஃபைனலாக வந்து மேட்ச் பண்ண நம்பர் வந்து 861. இப்போது லாஸ்ட் மந்த் வந்து பேர் நம்பர் வந்து போன மாதம் இதே வாரத்துக்கு பேர் நம்பர் வந்து மேட்ச் ஆனது பார்த்திங்கன்னா 86, 31, 24. இது லாஸ்ட் மந்தோட பேர் நம்பரு. 286 வந்து ரிசல்ட்டு 3D மேட்ச் ஆயிடுச்சு. 0286 வந்து 4 டிஜிட்டில் வந்தது. இப்போ நாளைக்கோட பேர் நம்பர் வந்து நமக்கு வந்து போன மாதம் ரூட்டில் நாளைக்கு பேர் நம்பர் வந்து 46, 91, 84. இது வந்து நாளைக்கோட பேர் நம்பரு. இதுலேருந்து 4 டிஜிட்டு 3 டிஜிட் எது வேணால் வரலாம். ஆல் போர்டில் வந்து 4 அல்லது 9 நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 46, 91ல் நம்ம 46 கொடுத்துருக்கோம், 96 கொடுத்துருக்கோம். இதுலேருந்து பேர் நம்பர்லேருந்து தான் வந்து ஒரு சிங்கிள் சார்ட் வந்துட்டு நான் பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணி கொடுப்பேன். இந்த 46 நான் நாளைக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால 46க்கு போன மாதம் ரூட்லேயே மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து 846ன்னு பேரில் வரலாம். ஆனால் கேல்குலேஷனில் 246 தான் வருது. பார்த்து லிமிட்டாக சூஸ் பண்ணி உங்கள் கெஸ்ஸிங்க்கு வர நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அது வந்து சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீடியோ வந்து போஸ்ட் ஆனதே உங்களுக்கு கிளியராக நோட்டிஃபை ஆகிடும். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ உங்களுக்கு புரியுதுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.